வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் சிஎஸ் அகாடமி. சிஎஸ் அகாடமியிலிருந்து நான் சதீஷ். நேற்று பள்ளிக்கல்வித்துறை மானிய கோரிக்கை தமிழ்நாடு சட்டசபையில் நடைபெற்றது. இதில் ஆசிரியர் தேர்வு வாரியத்தின் மூலயமாக என்ன தேர்வு நடக்கும்னு சொல்லிட்டு நேற்று சொல்லியிருக்காங்க. என்னன்னாக்கா யூஜிடிஆர்பி இந்த வருஷம் வரும் நடக்குதுன்னு சொல்லிட்டு ஆல்ரெடி நிறையா ஸ்டூடெண்ட் நம்மகிட்ட கேட்டிருந்தாங்க, பிஜிடிஆர்பி இந்த வருஷம் நடக்குமா நடக்காதான்னு. நம்ம சொல்லியிருந்தோம் பிஜிடிஆர்பி கண்டிப்பாக அந்த வருஷம் இருக்காது, அடுத்த வருஷம் தான் இருக்குன்னு சொல்லிட்டு. அதே போல் இந்த ஆண்டுக்கான பிஜிடிஆர்பி பார்த்தோன்னா நடக்குதுன்னு வாய்ப்புகள் குறைவாக இருக்குது. ஆனால் நம்ம ஆகஸ்ட் மாதம் யூஜிடிஆர்பி நோட்டிஃபிகேஷன் வரும்னு சொல்லிட்டு நம்ம போன பிப்ரவரியிலேருந்து நம்ம சொல்லிகிட்டே இருந்தோம். ஸோ நம்மக்கிட்ட கேட்டிருந்தாலும் சரி, நம்ம அகாடமியில் படிச்சிருந்தாலும் சரி, பிப்ரவரி மாதத்துலேருந்தே நம்ம சொல்கிறோம் ஆகஸ்ட் மாதம் கட்டாயம் பார்த்தோன்னா யூஜிடிஆர்பி வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஆனால் டெட்டு கேஸ்னால இந்த யூஜிடிஆர்பி கொஞ்சம் தள்ளி போகுது. ஸோ அப்படி தள்ளி போனாலும் அடுத்த மாதம் கட்டாயமாக இந்த தேர்வுக்கான அறிவிப்பு வரும். அதற்கான முன்னுதாரணமாக சட்டசபையிலே அறிவிக்கை பார்த்தோன்னாக்கா மானிய கோரிக்கையில் சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த மானிய கோரிக்கை பிடிஎஃப் தான் அது. பேஜ் நம்பர் 118 டீச்சர் ரெக்ரூட்மெண்ட் போர்டில் டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட் என்னென்ன நடக்குன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க பாருங்கள். அதில் டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட்டில் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸருக்கான ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ் தான் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு லா காலேஜ் ரெக்ரூட்மெண்ட் எக்ஸாமுக்கான ப்ராசஸ் நடைபெற்றிருக்குன்னு சொல்கிறாங்க. அதுக்கு அடுத்ததாக யூஜிடிஆர்பி பிடிஎஸ்ன்னு சொல்கிறாங்க இல்லையா, அதுதான் நம்மளுக்கான யூஜிடிஆர்பி. ஸோ இதுக்கான வேக்கண்ட் ஆன நோட்டிஃபிகேஷன் செப்டம்பர் மாதம் வரும்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த எக்ஸாம் கட்டாயமாக அடுத்த மாதம் தான் நடைபெறும். ஸோ இந்த தேர்வுக்கான அறிவிப்பு எத்தனை வேக்கண்ட் இருக்கலாம் நம்ம எதிர்பார்க்கலாம்னா கிட்டத்தட்ட 2500 வேக்கண்ட் நம்மளுக்கு இருப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ அதே சமயம் போட்டி பார்த்தோன்னா அந்த ஆண்டு கடுமையாக இருக்கும். ஸோ அதுக்கேற்ற போல் நீங்கள் தயார்படுத்திக்கணும். என்ன காரணம்னாக்கா பிஜிடிஆர்பி இந்த வருஷம் இல்லைன்றதுனால பிஜிடிஆர்பி படிக்கக்கூடிய நிறைய ஆஸ்பிரண்ட் யூஜிடிஆர்பிக்கு இந்த வருஷம் ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. ஸோ அதனால் கட் ஆஃப் அதிகமாக வருவதற்கான வாய்ப்புகளும் அதிகமாக இருக்குது. ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பிளான் பண்ணி பார்த்தோன்னாக்கா இந்த எக்ஸாமுக்கு தயாராகணும். ஸோ யூஜிடிஆர்பி படிக்கிறவங்க எல்லாருக்கும் நம்மளுடைய அகாடமி சார்பாக வாழ்த்துக்கள். நன்றி.